சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மலர்கொடி, மலர்கொடி, வாருங்கள் அண்ணா. என்ன மலர்கொடி, தனியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை அண்ணா, வெளிக்காற்றை வாங்கத்தான் இங்கு வந்து அமர்ந்திருந்தேன். காற்று வாங்க அமர்ந்திருக்கிறேன் என்று நீ சொல்கின்றாய். கவலையோடு அமர்ந்திருப்பதாக எனக்கு உன் கண்ணீர் சொல்கின்றதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா, தூசு விழுந்து விட்டது, அதுதான். எதற்கு மலர்கொடி என்னிடம் உன் துக்கத்தை மறைக்கிறாய்? நான் என்ன வெளிமனிதனா? உன் அண்ணன் தானே. உனக்கு ஒரு துக்கம் என்றால் அதில் எனக்கும் தானே பங்கிருக்கின்றது. மலர்கொடி, மற்ற பாசம் போல் இல்லையம்மா இந்த சகோதர பாசம். உன் கண்களில் தூசு விழுந்ததால் கண்ணீர் வந்திருந்தாலும் அதை எப்படியம்மா என்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அப்போதும் உன் கண்ணீரை துடைப்பதற்குத்தானே என் கை நீளும். நீயோ இப்போது உன் கணவரை பிரிந்திருக்கின்றாய். சேர மன்னரால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் உன் கணவர் எப்போது விடுவிக்கப்படுவாரோ, எப்போது அவரை நாம் சந்திப்போமோ என்று ஏக்கத்திலும் ஆதங்கத்திலும் இப்போது உன் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதன் வெளிப்பாடுதான் உன்னுடைய இந்த கண்ணீர். நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. நான் அவரை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எத்தனை நேரத்திற்கு தான் மற்றவர்களுக்கு முன்னால் எனக்கு எதுவும் நிகழவில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நாடகமாடிக்கொண்டிருக்க முடியும்? எத்தனை நேரத்திற்கு தான் என்னுள் பொங்கும் துக்கத்தையும் துயரத்தையும் எனக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்க முடியும்? அப்படி என் துக்க துயரங்களை கட்டுப்படுத்த முடியாத நேரத்தில்தான் இப்படி தனியாக அமர்ந்து என் கண்ணீரால் அதை கரைக்க பார்த்து கொண்டிருக்கிறேன். தவறு மலர்கொடி, தவறு. நமது துக்க துயரங்களை கண்ணீரில் கரைத்துவிட முடியும் என்று நினைக்கும் உனது எண்ணம்
மிகவும் தவறானது. தனிமையில் நாம் இருக்கும்போது நமது துக்க துயரங்கள் அதிகமாகுமே தவிர நிச்சயமாக குறையாது. துக்க துயரங்கள் நம்முள் மண்டி கிடக்கும் நேரங்களில் தனிமையில் இருப்பது நம்மில் வேறு விதமான சிந்தனைகளை தூண்டிவிடும். மற்றவர்களுடன் பேசி தனிமையை தவிர்த்திருக்கும் பொழுதுதான் நமது துக்க துயரங்கள் சிறிது சிறிதாக நம்மை விட்டு விலகிச் செல்லும். மலர்கொடி, இனி இப்படி தனிமையில் இருப்பதை தவிர்த்துவிடு. வா, போகலாம். நானும் உன்னைப் போல் தனிமையில் இருந்ததால் தானே அப்படி ஒரு தவறான முடிவுக்கு போனேன். வாருங்கள் அண்ணா, வாருங்கள். வா செல்வம். அம்மா, தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன்? தாங்கள் எந்த அளவிற்கு கலக்கமடைந்திருந்ததை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. இதுவரை நான் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்த எண்ணம் எந்த அளவிற்கு பொருத்தமற்றது என்று இப்பொழுதுதானே எனக்கு தெரிகிறது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? என் சாமர்த்தியத்தை உடைத்து சிதறும்படியான காரியங்கள் என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நான் அறியாமலே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னமா சொல்கிறீர்கள்? அப்படி என்ன நடந்து விட்டது? இந்த விமலாதித்தனை பற்றி தான் சொல்கிறேன். அவன் நீண்ட காலமாகவே என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கிறான். அது தெரியாமலே நான் அவனுக்கு இடம் கொடுத்து பல ரகசியங்களை அவனிடம் சொல்லி இருக்கிறேன். பல லிகிதங்களை அவன் மூலம் தந்தனுப்பியிருக்கிறேன். அவன் அப்பொழுது உண்மையாக செய்திருக்கலாம் அல்லவா? இப்போது சமீபத்தில் யாருக்காவது கையாளாக மாறியிருக்கலாம் அல்லவா? இல்லையடி, இல்லை. அவன் ஆரம்பத்திலிருந்தே முத்து நகையின் உளவாளியாகத்தான் இருந்திருக்கிறான். நான் தான் அதை தெரிந்து கொள்ளாமலே இருந்திருக்கிறேன். என்னமா சொல்கிறீர்கள்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தாமரையின் மூலமாகத்தான் தெரிந்தது. தாமரையை அடைத்து வைத்திருக்கும் அறைக்கு பக்கத்து அறையில் விமலாதித்தனை கொண்டு போய் அடைத்து வைத்ததன் மூலம்தான் உண்மையான நிலை இப்போது புரிகிறது. தாமரையால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாமே சுமூகமாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை தப்பிக்க முயன்றார். காடனும் இருளாயும் அவரை சாமர்த்தியமாக பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். அது முதல் அவர் எந்த விவகாரமும் செய்வதில்லையே. அப்படியே இருந்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். அவளது பக்கத்து அறையில் விமலாதித்தனை அடைத்து வைத்தது ஒரு வகையில் நன்மையாகவும் இன்னொரு வகையில் தவறாகவும் போய்விட்டது. எப்படி அம்மா சொல்கிறீர்கள்? தாமரையின் மூலமாகத்தான் விமலாதித்தனை பற்றிய முழு வடிவமும் நான் தெரிந்து கொண்டேன். அவன் முத்து நகையின் ஆள் என்பதை தெரியாமல் நான் விமலாதித்தனிடம் கொடுத்து அனுப்பிய லிகிதங்கள் எல்லாம் முத்து நகையிடம்தான் சேர்ந்திருக்கிறது. அதனால்தான் அவள் நமக்கு மாறாக திட்டம் தீட்டி பல காரியங்களை அவள் சாதித்திருக்கிறாள். நான் போட்ட சில திட்டங்களை உடைத்திருக்கிறாள். முத்து நகை அந்த அளவிற்கு சாமர்த்தியசாலியா? இல்லாவிட்டால் இருங்கோவேளின் வலதுகரமாக இருந்த என் கணவரை மாற்றி இருங்கோவேளுக்கே பகையாக்கியிருப்பாளா? முத்து நகையின் ஆலோசனைப்படிதான் விமலாதித்தன் என் கணவருக்காக பணிபுரிந்திருக்கிறான். என் கணவரை மாற்றியதில் அவன் பங்கும் இருக்கிறது. எனக்கின்று பெரும் சவாலாக மாறியிருக்கும் பார்த்திபனுக்கும் அந்த விமலாதித்தன் தான் துணையாக இருந்திருக்கிறான். தாமரை கரையில் அவனை கொண்டு போய் வைத்திருப்பதால் ஏதோ சில வெளி உலக விவகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதை போல் தோன்றுகிறது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள் அம்மா. என்னுடைய அழிவிற்கே அந்த விமலாதித்தன் காரணமாகி விடுவான் போல் தோன்றுகிறது. முத்து நகை எனும் வில் எய்த விமலாதித்தன் என்ற அம்பு என்னை அழித்து விடும் என்று தாமரை சொன்னாள். அதற்கு முன் நாமே அந்த அம்பை அழித்து விட்டா வேறு வழியில்லை மாதுரி. அவனை பகடைக்காயாக பயன்படுத்தி
நான் ஒரு சதுரங்கம் ஆடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த பகடைக்காய் அதை ஆட வேண்டிய வழியை அழித்துவிட்டால் எப்படி விட்டு வைக்க முடியும்? யார் மூலம் எப்படி அதை நிறைவேற்ற முடியுமோ அப்படியே செய்துவிடு. விமலாதித்தனை கொன்றுவிடு. இப்படி நாளிகைக்கு ஒருவரை இங்கு அனுப்பி மாற்றி மாற்றி என்னை அடித்து சித்திரவதை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொல்வதற்கு பதிலாக ஒரேடியாக என்னை கொன்று விடுங்களேன். கவலைப்படாத விமலாதித்தா, உன்னை இனிமேல் யாரும் அடித்து துன்புறுத்த மாட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், இன்றிலிருந்து உனக்கு முழு விடுதலை. இனிமேல் உனக்கு கஷ்டம், இன்பம், துன்பம் எதுவும் கிடையாது. இனி பூரண அமைதிதான் உன் வாழ்க்கை. நீ சென்று முடித்திருத்தம் செய்து கொண்டு நீராடி விட்டு புது மனிதனாய் இந்த புத்தாடையை அணிந்து உனது அணிகலன்களையும் அணிந்து கொண்டு வா. அதற்குள் உனக்கு தேவையான உணவு வகைகள் தயாராக இருக்கும். இந்த புத்தாடையை அணிந்து கொண்டு வா. உனக்கு உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரி, வாங்கிக்கொள். வாங்கிக்கொள். விமலாதித்தா, உட்கார். சாப்பிடு விமலாதித்தா. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சாப்பிடு விமலாதித்தா. கூட்டு பொரியல் எல்லாம் எடுத்துக்கொள். இதோ இனிப்பு வேண்டுமா? இதை வை. இனிப்பு என்றால் மிகவும் விருப்பமாமே. ஆமாம், நன்றி. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும்.
இன்னும் கொஞ்சம் பதார்த்தம் வைக்கிறேன். சாப்பிடு. இத்தனை நாட்களாக எனது கைகளை கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். சாப்பாடு நேரத்தில் ஆடு மாடுகளுக்கு ஊற்றுவது போல் கஞ்சி மாதிரி உப்புச்சப்பு இல்லாத எதையோ ஒன்றை ஊற்றுவார்கள். அப்படி உண்டு வந்த எனக்கு இப்படி ஒரு விருந்துபச்சாரம் நடைபெறும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. நடந்தவற்றையெல்லாம் எதற்காக நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? அவற்றையெல்லாம் மறந்துவிடு. உனக்கு நல்ல காரியம் நடத்தி வைக்க நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், எதை பற்றியும் நினைக்காமல் நன்றாக சாப்பிடு. நீங்கள் இருவரும் செய்யும் இந்த உதவியை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். உங்கள் இருவருக்கும் நான் என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன். எதற்கு இப்பொழுது இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? முதலில் நல்லபடியாக உன்னை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதற்கு பிறகு மொத்தமாக எங்களுக்கு நன்றியை செலுத்திவிடு. இப்பொழுது சாப்பிடலாமே. இத்தனை அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் உணவை நான் சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அறுசுவை விருந்து என்பார்களே, அப்படி ஒரு விருந்துணர்வை எனக்கு வழங்கிவிட்டீர்கள். இந்த உணவின் சுவையும் உங்கள் இருவரின் உபசரிப்பும் என் நெஞ்சை விட்டு நீங்கவே நீங்காது. உங்கள் இருவரையும் நீங்கள் செய்த உதவிகளையும் என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். அப்படி என்ன தம்பி, நாங்கள் பெரிதாக உதவி செய்து விட்டோம்? எங்கள் கடமை என்று நினைத்துத்தான் இதையெல்லாம் நாங்கள் உனக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சரியாக சொன்னாய் இருளாயி. நாம் இந்த தம்பிக்கு இதையெல்லாம் கடமை என்றுதானே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் வா தம்பி. சரி. சரி. இது நான் வந்த காட்டுப்பாதை மாதிரி தெரியவில்லையே. வேறு மாதிரி காட்சி அளிக்கிறது. உண்மைதான். யார் கண்களிலும் நாம் தென்பட்டு விடக்கூடாதல்லவா? அதனால்தான் உன்னை நாங்கள் இந்த பாதையில் அழைத்துச் செல்கிறோம். அது மட்டுமல்ல, நீ அப்பொழுது வந்தது சுற்றுப்பாதை, இப்பொழுது நாம் போவது குறுக்கு பாதை. நீ சீக்கிரம் போய் சேர வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த வழியாக உன்னை அழைத்துக் கொண்டு செல்கிறோம். அமைதியாக வா. எனக்கு இந்த அளவிற்கு உதவி செய்யும் உங்கள் இருவருக்கும் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். தாமரையை இந்த காட்டில் மறைத்து வைத்து பல்வேறு நிழல் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் மங்கம்மாவிற்கு சோழ மன்னர் கரிகாலன் மூலமாக பெரும் தண்டனை கிடைக்கும் என்பது உறுதி. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் இருவரும் அதிர்ஷ்டசாலியாகிவிட்டீர்கள். அதிர்ஷ்டசாலிகளா? என்ன தம்பி சொல்கிறாய்? என்னை காப்பாற்றியதற்கு நன்றி கடனாக நான் உங்கள் இருவரையும் காப்பாற்றி விடுவேன். சோழ மன்னர் கரிகாலரிடம் சொல்லி உங்கள் இருவருக்கும் விடுதலை வாங்கி தந்து விடுவேன்.